அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய மிகவும் பாதுகாக்கப்பட்ட பிகாக்ஸ் நிலத்தடி அணு மையத்தின் மீது விரைவில் வான்வழி தாக்குதல் நடத்த போறதா மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஈரான் நாட்டிற்கு மிகப்பெரிய வலிமையா பார்க்கப்படுறது இயற்கையாகவே அமைந்திருக்கக்கூடிய அதனோட டோபோகிராஃபி. அதுல ஒன்றுதான் கூயி கொலாங்காஸ்லா அப்படிங்கிற ஒரு மலை. பாரசீக மொழியில கொலாங் அப்படின்னா மண்வெட்டின்னு அர்த்தம். இதனோட ஆங்கில மொழியாக்கம் தான் இந்த பிகாக்ஸ். பண்டைய காலத்தில் மனிதர்கள் மண்வெட்டியால் மலையை குடைவது போல ஈரான் ராணுவம் நவீன இயந்திரங்களை கொண்டு இந்த மலையை குடைஞ்சு அணுக்கோட்டையை உருவாக்கி வர்றதுனால சர்வதேச அமைப்புகள் இதுக்கு பிகாக்ஸ் மவுண்டைன் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த பிகாக்ஸ் ஈரானுடைய முதன்மை மையமான நடான்ஸ் அணுசக்தி மையத்திற்கு தெற்கே 2.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1600 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஈரானோட மற்றொரு புகழ்பெற்ற ஃபோடோ மையத்தை விட இது மிகவும் உயரமானது. அது மட்டும் இல்லாமல் தடிமனான கிரனைட் பாறைகளால் உருவானது. இந்த பிகாக்ஸ் மலைக்கு அடியில் 100லேருந்து 145 மீட்டர் ஆழத்தில் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதிதாக கட்டி வரக்கூடிய ரகசிய அணு பாதுகாப்பு மையத்தை தான் இப்போ ட்ரம்ப் கண் வைக்கிறார். கடந்த ஆண்டு ஜூன் 13ஆம் தேதி முதல் ஜூன் 24ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்ற 12 நாள் போர் இருந்தது இல்லையா? அந்த போரின் போது ஈரானிய அணுசக்தி மையங்கள் மேலே இஸ்ரேல் அதேபோல் அமெரிக்க படைகள் கூட்டு வான்வழி தாக்குதலை நடத்தினாங்க. நடான்ஸ், ஃபோடோ, இஸ்ஃபஹான் இந்த மையங்களெல்லாம் குறி வச்சு தான் ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படிங்கிற பேரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அமெரிக்காவுடைய B2 ஸ்பிரிட் குண்டுவீச்சு விமானங்கள் 8 விமானங்கள் அதேபோல் GBU 57 பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்துச்சு. இந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரானுடைய அணு மையங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ஆனால் ஈரான் இதனை மறுக்கவோ உறுதி செய்யவோ இல்லாமல் இருந்துச்சு. மோதலுக்கு பிறகு ஈரான் தன்னுடைய அணு ஆயுத செறிவூட்டலுக்காக சென்ட்ரிஃபியூஜ்கள் மற்றும் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை இந்த பிகாக்ஸ் நிலத்தடி மையத்திற்கு மாற்றியிருக்கிறதா இப்போ இஸ்ரேல் உளவுத்துறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் அளித்திருக்கக்கூடிய இந்த தகவலுக்கு பிறகு தான் அதிபர் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா பிகாக்ஸ் நிலத்தடி அணு மையத்தின் மீது வான்வழி தாக்குதல் நடத்த போகிறதா சொல்கிறாரு. நாங்கள் பிகாக்ஸ் மவுண்டனை விரைவில் தாக்கப் போகிறோம். நைஸ் பிக் ஃபேட் ஷாட் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டோர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ட்ரம்ப். ஈரான் இதை தடுக்கவே முடியாது அப்படின்னும் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. அமெரிக்காவால் பிகாக்ஸ் நிலத்தடி மையத்தை முற்றிலும் அழிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ எல்லோருக்கும் எழுந்திருக்கிறது. இந்த பிகாக்ஸ் நிலத்தடி மையம் இருக்கு இல்லையா, இது கடினமான கிரானைட் பாறைகளால் ஆனது. இதனுடைய நிலத்தடி சுரங்கங்கள் பாறைக்கடியில் சுமார் 100லேருந்து 145 மீட்டர் ஆழத்தில் அமைஞ்சிருக்கு. இது ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அமெரிக்க விமானப்படையிட இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த GBU 57 மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டர் ரக குண்டுகளால் பாறைக்கடியில் அதிகபட்சமாக 60 மீட்டர் வரைக்கும் தான் ஊடுருவி வெடிக்க முடியும். வானிலிருந்து மட்டுமே குண்டுகளை வீசி இந்த மலையின் உள்ளே இருக்கக்கூடிய அணு சென்ட்ரிஃபியூஜ் இருக்கு இல்லையா, இதை ஒரே தாக்குதலில் தவிடு பொடியாக்குறதுங்கிறது சாத்தியமற்றது அப்படின்னு இராணுவ வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க.